அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விருதுநகரின் விருட்சகமே, தமிழகத்தின் கன்னிகளில்லா தலைவனே, உன்னை தலை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். குமாரசாமி சிவகாமியின் மைந்தரே, கர்ம வீரராய் காலத்திலும் நிற்பவரே, படிப்பின் அவசியம் உணர்ந்த படிக்காத மேதையே, பாரத் ரத்னா விருதும் தேடி வந்ததே. உன்னை தேடி படிக்கும் பிள்ளைகளின் பசியை உணர்ந்தவரே, இலவச உணவை வழங்கி இன்புற்றவரே, எளிமைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கியவரே, பதவி சுகமில்லாத பண்பட்ட மானிடனே, எளிமைக்கும் பெருந்தலைவர் என்னும் பட்டம் போற்ற வேறு யாரும் உண்டோ? அவர்தான் நம் கல்வி தந்தை காமராசர். 3 முறை தமிழக முதலமைச்சராய் இன்றும் கூட முழுமையான வீடும் இல்லை, வசதியாக வாழ்வும் இல்லை. வாழ்ந்த காலமெல்லாம் வாடகை வீட்டில் தானே. பள்ளி படிப்பை கூட படிக்க முடியாத ஒரு தலைவன் தான் இந்த நாட்டையே ஆட்சி செய்யும் அரசர்களை உருவாக்கிய கிங் மேக்கரே. கருப்பு காந்தியாக கதருடுத்தி வாழ்ந்து வந்தாய், கல்வியின் நாயகனாக காலமெல்லாம் வாழ்கின்றாய். காலம் உன்னை கொன்று சென்றாலும் கால் உன்னை வழி நின்று